நல்லா தின்னு குயிலே உடம்ப ஏத்து. யோ என்னையா மேல சத்தம்? கள்ள நோட்டு அடிக்கிற மிஷின் வந்திருக்குல்ல, அத மேல செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இவ்வளவு சத்தமா? இன்ஸ்பெக்டர் தான் நம்ம கையில இருக்காரு. யோ இன்ஸ்பெக்டர் கையில இருந்தா என்ன, ஜோப்ல இருந்தா என்ன? மெதுவா வைக்க சொல்லியா? டேய், இன்ஸ்பெக்டர் நம்ம கையில இருந்தாலும் அடக்கி வாசிங்க. டேய் இங்க பார், இனிமே இந்த பீங்கியா கண்ணாடி எவர் சிலர்ல சோறு கொண்டு வந்த தொலைச்சிருவேன். எல்லா தங்கத்திலையும் வெள்ளியிலையும் தான் இருக்கணும். ஸ்பூன் கூட தங்கத்துல தான் இருக்கணும். புரிஞ்சதா? போ. டேய், அவளை உள்ளதில் கதவை பூட்டுங்கடா. ஏ பாப்பா, சும்மா வீட்டுக்குள்ள கிடக்க மாட்டேன். ஏன் கதவை தட்டிக்கிட்டே இருக்க? இந்த வர்றேன். ஏன் சும்மா லொட்டு லொட்டுன்னு கதவை? தேவி தேவி, ஐயோ என்ன உள்ள விட்டு பூட்டி விட்டியா? கார்த்திகேயன், கல்யாணி, ரமேஷ், சரினா, சில்ட்ரன், நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம். பாப்பா, நீ யாரு? எந்த கிளாஸ்மா? ஏன் யூனிஃபார்ம் போடாம வந்திருக்க? அந்த பொண்ணு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கா. அவங்க அப்பா அம்மா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணு ஊமை டீச்சர். ஊமை செவிடு நொண்டின்னு கிண்டல் பண்ணி யார் மனசையும் நோகடிக்க கூடாது. எல்லாரும் இவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாரி மேடம். அழாதமா, அழாத. இது எங்க வீட்டு பொண்ணுதான், வழி தவறி இங்க வந்துருச்சு. பரவாயில்லப்பா, குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படு. ஊமை பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வைங்க. பாப்பா, வாட்ச்மேனை ஏமாத்திட்டா வர, உனக்கு நல்ல வதம் இருக்கு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதாயே, நல்ல காலம் பிறக்குது.
தங்கச்சி குழந்தை மேல பாசம் என்னையே ஏமாத்திட்டா. இவ கொடுத்திருப்பாளோ இல்ல இந்த சோடா புட்டி வேலையா இருக்குமா? என்ன முறைக்கா? அன்னைக்கு என்னடான்னா குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்குது, இன்னைக்கு என்னடான்னா குழந்தைக்கு சிலேட்டு பல்ப வாங்கி கொடுத்திருக்கிற. கூட இருந்தே குழி பறிக்கிறியாடா? அட நீங்க வேற, இந்த சனி எப்ப ஒழியும் சொத்து வந்தா சொந்தமா ஒரு வீடு கட்டலான்னு யோசனை பண்றேன். வீடு கட்டுறியா? மச்சி வீடா கூரை வீடா? அது வர்ற பங்க பொறுத்தடி. அடி செருப்பால பங்கா கேக்குற? துரத்தி விட்டேன் உள்ளதும் போச்சுடா நொல்லக்க. நான் சோத்துக்க சிங்கி அடிப்பேன். நல்லாவே நடிக்கிறியா நீ? தங்கச்சி குழந்தை மேல பாசம் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஆள் மேல சொல்றியா நீ? புரியாம பேசாதடி. நிச்சயமா நம்ம 3 பேர்ல ஒருத்தர் தான் கொடுத்திருக்கணும். பின்ன என்ன சாமியா கொடுத்துச்சு? ஆமா, எனக்கு சாமி தான் கொடுத்துச்சு. உங்க குழந்தை பேசுதே. என்ன சாமி தான் பேச வச்சது, இதையும் சாமி தான் கொடுத்துச்சு. சாமி கொடுத்துச்சா? அம்மா, நிஜமாலே எனக்கு சாமி தான் கொடுத்துச்சு. கிண்டலாடி பண்ற? சாமி எப்படி கொடுக்கும்? இந்த வயசுல போய் சொல்ற? ஏன் உன் கை பொண்ணாட்டிக்கிற? அவளை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அம்மா, இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த பாத்திரத்துல தேய்ச்சி அந்த துணி எல்லாம் துவைச்சு மரியாதையை காய போடணும். இல்ல ஒன்ன தூக்கி நான் கிணத்துக்குள்ள போட்டுருவேன். சாமி வந்து குட்டிச்சா? கிணத்துக்குள்ள போட்டா தண்ணி நாரிடாது. இப்ப எந்த சாமி வந்து உன்னை காப்பாத்துதுன்னு நான் பாக்குறேன். வாங்க. கணேஷா, இவ்வளவு துணியெல்லாம் துவைக்கணுமா? இவ்வளவு பாத்திரத்தெல்லாம் தொலைக்கணுமா? நீ தான் கணேஷா உதவி செய்யணும். அப்புறம் அவங்க வராங்க, நீங்க போயிருங்க. அந்த குண்டு பூசணிக்காய் தோசைதான் பாக்கலாம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உள்ள கேட்டதுக்கு சாமி வந்து கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு இங்க என்னடா துணியெல்லாம் துவைச்சிருக்கு, பாத்திரம் தேய்ச்சிருக்கு. இது பொண்ணு இல்லைங்க, நீ வேற. நான் ஒரு பேய், நீ ஒரு பிசாசு. சாதாரண பிசாசா? மோகினி பிசாசு. நம்ம கிட்ட ஒரு குட்டி பிசாசா? அந்த மேனேஜர் வந்திருக்காரு சார். ஹால்ல உட்கார வச்சிருக்கிறேன். இல்ல பாப்பா, என் குட்டி பாப்பா. வா, அல்வா வாங்கி தரே வா. குண்டு, இங்க நடக்கிறத உன்னை குடும்பப்படுத்துறத அந்த மேனேஜர் கிட்ட மூச்சு விடக்கூடாது. சொன்ன உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன், அவனை கொன்னுருவேன். மேனேஜர் அங்கிள் ஒண்ணும் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்லவர். அப்படின்னா அந்த மேனேஜர் போற வரைக்கும் நீ சிரிச்சுட்டே இருக்கணும். சரி சரிடி. சரி. மேனேஜர் அட்டண்டனக்கா அட்டனக்கனக்கா. ஏ நல்ல பாப்பா, ஏன் பாப்பா, ஏன் மருமக. மாமனும் மருமகளும் கொஞ்சம் விளையாண்டுட்டு வரீங்க போல இருக்கு. எனக்கு என் மருமகளை விட்டா வேற யாரு இருக்கா மேனேஜர்? அதான் தரையில கூட கால் படாம தூக்கி தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போலாம் ஏன் எங்களை பார்க்க வர்றதே இல்ல? அதை ஏன் கேக்குறீங்க? எனக்கு எங்க சார் டைம் இருக்கு? 19 கம்பெனி கவனிக்க வேண்டி இருக்கு. பாவம், நீங்க 19 கம்பெனியை கவனிக்கிறீங்க. நான் 19 கம்பெனியோட முதலாளியம்மாவை கவனிச்சுக்கிறேன். இல்ல பாப்பா, சொல்லுமா. நல்லா இருக்கே தேவி.
தான் வச்சிருக்காரு அங்கிள். பாப்பா எப்படிமா நீ பேசுற? இந்த மாமா தான் என்ன பேச வச்சாரு. இஸ் இட்? ஆமா சார், ஒரு டாக்டரா 2 டாக்டரா ஊர்ல உள்ள எல்லா டாக்டரும்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பாப்பா ஹாலிஸ் குடிமா. குடிமா. பாருங்க மேனேஜர் சார், அவங்க அம்மா அப்பா காபி குடித்தே பழக்கப்படுத்திட்டாங்க. ஹாலிஸ் குடிக்க சொன்னா குடிக்கவே மாட்டேங்குது. நீங்களா சொல்லுங்க சார். அப்பா அம்மா இல்லாத குழந்தையாச்சே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பயந்துட்டு இங்க வந்தேன். ஆனா பெத்தவங்களோட நீங்க நல்லா கவனிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் இங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. நான் வரேங்க. அப்பப்ப வந்துட்டு போங்க. ட்ரை பண்றேங்க. சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும் சார். வரேன் சார். 19 கம்பெனியை கவனிக்கணும். நல்லா கவனிங்க மேனேஜர். அடடே, கேளடி, உனக்கு சோபா கேக்குதா? சாமி அவனுக்கு சோறு கொடுத்துச்சு, சாமி அவனுக்கு துணி வச்சது, சாமி அவனுக்கு பாத்திரம் வெளியே கொடுத்துச்சு. ஈச்ச எங்கடி போகுது? ஆ? அடி அடி நல்ல. அடி, சொல்லு இவனை. சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நோட்டை மாத்த எவ்வளவு பெரிய வேலை, போய் நோட்டை மாத்துவோம். வாங்க வாங்க. அடி நல்லா உரப்பாடி. அடிச்சு தோலை உரிக்க வரேன்.